பேசிக்கிட்டு இருக்கணும். சோனா குருவி அந்த கொய்யா மரத்துக்கு தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அநேகமா இந்நேரம் அந்த மரத்துல பழங்கள் பழுத்திருக்கும்னு நினைக்கிறேன். வா, நாம உடனே அங்க போவோம். காகங்களே, உங்கள மாதிரி சுயநலமான பறவைகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்லையா? இப்ப நல்லா பாத்துக்க. நாங்க 2 பேரும் தான் அது பார்த்தது போதுமா? இப்ப நாங்க இங்க இருந்து பறந்து போலாமா? இப்படி பேசின காங்க 2 பேரும் பிறகு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல அந்த கொய்யா மரத்துக்கு தண்ணீர் ஊத்த வந்த சோனா குருவி மரத்துல நிறைய பழங்கள் பழுத்திருக்கத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுச்சு. சோனா குருவி இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்துல காங்கள் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. சோனா, இந்த கொய்யா மரத்தை நாங்க உனக்குன்னு கொடுத்திருந்தோம்ல, அதுக்கான டைம் என்னையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த மரம் எங்களோடது. இதுல உள்ள பழங்களை நாங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். கேவலமான எண்ணம் கொண்ட காங்களே, உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. காஞ்சு போய் அந்த மரத்துக்கு தினமும் தண்ணீர் ஊத்துனதால இந்த மரத்துல இப்ப பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே இங்கேயும் வந்துட்டீங்களா? இங்க பாரு சோனா, உனக்கு இப்ப